الله أكبر الله أكبر الله أكبر لا إله إلا الله الله أكبر الله أكبر ولله الحمد الحمد لله رب العالمين الصلاة والسلام على خاتم النبيين وعلى آل كل أصحاب أجمعين أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم اليوم أكملت لكم دينكم وأتممت عليكم نعمتي ورضيت لكم الإسلام دينا صدق الله مولانا العظيم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய எல்லாம் வல்ல ஏக வல்லவனான அல்லாஹு தாலாவை போற்றி புகழ்ந்தவனாக அவனது நல்லருள் என்றென்றும் அவனது இறுதி தூதராக இந்த உலகிற்கு வருகை புரிந்த அனலம் பெருமானார் முஹம்மது முஸ்தபா ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்தொடர்ந்த உத்தம நபித்தோழர்கள் மீதும் இஸ்லாமிய கல்வி ஞானத்தை உலகமெங்கும் பரப்பச் செய்த கண்ணியத்திற்குரிய இமாம்கள் மீதும் அல்லாஹ்வினுடைய நல்லடியார்கள் அனைவர் மீதும் குறிப்பாக ஈதுல் அல்ஹா என்று அழைக்கப்படுகின்ற இந்த தியாக திருநாளிலே இந்த திடலிலே குழுமி இருக்கக்கூடிய நம் அனைவர் மீதும் அல்லாஹ்வினுடைய பேரருள் பெரிய அளவிலே பொழியப்படட்டுமாக என்று பிரார்த்தித்து என்னுடைய உரையினை தொடங்குகின்றேன். கண்ணியத்திற்குரிய தாய்மார்களே, பெரியவர்களே, அன்பிற்கினிய சகோதரர்களே, சகோதரிகளே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லாம் வல்ல ஏக வல்லவனான அல்லாஹு தாலாவினுடைய மாபெரும் கருணையினாலும் கிருபையினாலும் நாமெல்லாம் இங்கே தியாக திருநாளை கொண்டாடும் முகமாக இந்த திடலிலே குழுமி இருக்கின்றோம். ஈதுல் அல்ஹா என்று அழைக்கப்படக்கூடிய இந்த தியாக திருநாள் மிகப்பெரிய ஒரு வரலாற்று பின்னணி கொண்டது என்பதை நாம் எல்லாம் மிக தெளிவாக அறிவோம். இந்த தியாக திருநாளை நபிமார்களின் தந்தை அல்லாஹ்வினுடைய நண்பர் கலீலுல்லா என்று போற்றப்படுகின்ற என்று சிறப்பிக்கப்பட்டிருக்கின்ற நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய வாழ்க்கையும் அவர்களுடைய புதல்வர் நபி இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய வாழ்க்கையும் அன்னை ஹாஜரா அவர்களுடைய தியாகத்தையும் நினைவு கூறக்கூடிய வகையில அதனுடன் தொடர்புடையதாக இந்த தியாக திருநாள் அமைந்திருக்கின்றது. இந்த தியாக திருநாளிலே நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலும் ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் மற்றும் ஹஜ்ரத் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஆகியோர்களுடன் தொடர்பு கொண்டதாக இருக்கின்றது. நாம் செய்யக்கூடிய குர்பானியாக இருக்கட்டும் அல்லது இதே காலகட்டத்திலே இதே துல்ஹஜ் மாதத்திலே உலகின் பல்வேறு நாடுகளிலிருந்து பல்வேறு மொழிகளை பேசக்கூடிய பல்வேறு கலாச்சார பண்பாடுகளுடைய மக்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரே வெள்ளை ஆடை அணிந்து கொண்டு புனித மக்கமா நகரத்திலும் அதை சுற்றியுள்ள பகுதியிலும் ஹஜ் கடமையை ஆற்றுவதும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் மற்றும் அவர்களுடைய குடும்பத்தின் வாழ்க்கையுடன் தொடர்புடையது என்பதை நாம் மிக தெளிவாக அறிந்து கொள்வோம். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் மற்றும் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய வாழ்க்கையிலிருந்து ஏராளமான படிப்பினைகள் நமக்கு இருக்கின்றது. ஆனாலும் சுருக்கமாக நேரம் கருதி ஒரு சிலவற்றை மட்டும் நான் இங்கே எடுத்துரைக்க விரும்புகின்றேன். அருமை சகோதரர்களே, நவநாகரிக யுகத்திலே நாம் வாழ்ந்து வருகின்றோம். தகவல் தொடர்பு யுகம் என்று சொல்கின்றார்கள், இன்ஃபர்மேஷன் ஏஜ் என்று சொல்கின்றார்கள். இன்றைய காலகட்டத்திலே பெற்றோர்களை பிள்ளைகள் மதிப்பதில்லை, பிள்ளைகள் பெற்றோர்களை மதிப்பதில்லை என்ற ஒரு நிலை பரவலாக இருப்பதை நாம் காண்கின்றோம். இன்னும் சொல்ல வேண்டும் என்றால் குடும்ப உறவு முறைகள் மிகப்பெரிய அளவுக்கு சிதைந்து வரக்கூடிய ஒரு சூழலை நாம் பார்க்கின்றோம். இந்த நிலையிலே நிச்சயமாக
அல்லாஹ்வினுடைய தூதராக ஏகத்துவத்தை இந்த உலகத்திலே நிலைநாட்டிய முன்னோடியாக வாழ்ந்து காட்டிய நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் மற்றும் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய வாழ்க்கையில நிச்சயமாக நமக்கு மிகப்பெரிய படிப்பினை இருக்கின்றது. எண்ணி பாருங்கள், 100 வயது வரை குழந்தை இல்லை. அதற்கு பிறகு அல்லாஹு தாலா ஒரு குழந்தையை கொடுக்கின்றான். அவர்கள் தான் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். பெற்றெடுத்த அந்த குழந்தை வளர்ந்து வரக்கூடிய சூழலிலே தந்தை இப்ராஹிமும் அன்னை ஹாஜரா அம்மையாரும் அவர்களை இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை செல்லம் கொடுத்து வளர்த்து வரக்கூடிய அந்த சூழலிலே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஒரு கனவு காண்கின்றார்கள், மகனை அறுத்து பலியிட வேண்டும் என்று. கண்ட கனவை மகனிடம் சொல்கின்றார்கள். அல்லாஹு தாலா இதனை மிக விரிவாக நீங்கள் வீட்டுக்கு சென்ற பிறகு திருக்குரானை புரட்டி பார்க்கலாம். 37வது சூறாவிலே இடம்பெற்றிருக்கக்கூடிய 102வது வசனத்திலிருந்து நீங்கள் வாசித்து பார்த்தால் இந்த வரலாற்று சம்பவத்தை அல்லாஹ்வினுடைய வார்த்தைகளிலே நாம் அறிந்து கொள்ளலாம். அல்லாஹு தாலா சொல்கின்றான், பின் அந்த மகன் அதாவது இஸ்மாயில் அவருடன் நடமாடக்கூடிய வயதை அடைந்த போது அவர் கூறினார், என் அருமை மகனே, நான் உன்னை அறுத்து பலியிடுவதாக நிச்சயமாக கனவு கண்டேன். இதை பற்றி உன் கருத்து என்ன என்பதை சிந்திப்பீராக என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பார்த்து கேட்டதாக அல்லாஹ் சொல்கின்றான். இங்கே சற்று கவனிக்க வேண்டும், கூர்ந்து பார்க்க வேண்டும். மகனை பார்த்து தந்தை சொல்கின்றான், நான் ஒரு கனவு கண்டேன், நிச்சயமாக கனவு கண்டேன், உன்னை அறுத்து பலியிடுவதாக கனவு கண்டேன். எனவே வா, உன்னை அறுத்து பலியிட வேண்டும் என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொல்லவில்லை. மாறாக என்ன சொல்கின்றார்கள், கனவு கொண்டேன், இதை பற்றி உன் கருத்து என்ன என்பதை பற்றி சிந்திப்பீராக என்று ஒரு கன்சல்டேஷன், ஒரு ஆலோசனை, மகனுடைய இசையை பெறக்கூடிய வகையில இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் நடந்து கொண்டதை இந்த வரலாற்று சொல்லி காட்டுகிறது. இன்றைக்கு குடும்பங்களிலே ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை பார்க்கும் போது தந்தை ஒன்றை நினைப்பார், அதை திணிக்க முனைவார், பிள்ளைகளுடன் அதை பற்றி கலந்தாலோசிக்க மாட்டார், பிள்ளை எதிர்ப்பான். அல்லது பிள்ளை ஒன்றை நினைப்பான், தந்தையுடனையோ தாயுடனையோ கலந்து பேச மாட்டான், அதை செய்ய முனையும் போது அங்கே மோதல் வரக்கூடிய சூழலை பார்க்கின்றோம். நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய வாழ்க்கையில ஏராளமான படிப்பினை இருக்கின்றது. இன்று இதை மட்டும் எடுத்துக்கொள்வோம். இந்த ஃபேமிலி ரிலேஷன்ஷிப், குடும்ப உறவு முறைகள்ல கன்சல்டேஷன், பரஸ்பரம் கலந்தாலோசனை செய்வது மிக மிக அவசியம் என்பதை இந்த திருக்குரான் வசனம் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் நடந்து கொண்ட முறை நமக்கு உணர்த்துகின்றது. அதற்கு அந்த மகன் சொல்கின்றார், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் சொல்கின்றார், என் அருமை தந்தையே, நீங்கள் ஏவப்பட்டபடியே செய்யுங்கள். அல்லாஹ் நாடினால் என்னை நீங்கள் பொறுமையாளர்களில் நின்றும் உள்ளவராக காண்பீர்கள் என்று இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொல்கின்றார். தந்தையை பார்த்து என்னை அறுக்க போறீங்களா, வேற ஆளை பாரு அப்படின்னு சொல்லல. இது அல்லாஹ்வினுடைய ஏவலாக இருந்தால், கட்டளையாக இருந்தால் அதற்கு அடிபணிகின்றேன் நான். நீங்கள் என்னை ஏவப்பட்டபடி, அல்லாஹ் உங்களுக்கு கட்டளையிட்டபடி என்னை அறுத்து பலியிடுங்கள், பொறுமையாளர்களில் ஒருவராக நீங்கள் என்னை காண்பீர்கள் என்று ஒரு மகன் எப்படி தந்தைக்கு கட்டுப்பட்டவராக, இறைவனுக்கு கட்டுப்பட்ட நிலையிலே வாழ வேண்டும் என்பதற்கு இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய இந்த வசனம் மிக தெளிவாக எடுத்து காட்டுகின்றது. அதற்கு பிறகு என்ன நடந்தது என்பதை அந்த நான் குறிப்பிட்ட 37வது சூறாவில் 103 116 வரைக்கும் உள்ள வசனங்கள் மிக தெளிவாக எடுத்து சொல்கின்றன. முகங்குப்புற கடத்துகின்றார்கள், கத்தியை வைத்து அறுக்கக்கூடிய ஒரு சூழல்ல ஒரு குரல் கேட்கின்றது, யா இப்ராஹிம் என்று அழைத்தோம். அல்லாஹ் சொல்கின்றான் குர்ஆனில், நிச்சயமாக நீர் கண்ட கனவை மெய்ப்பித்து விட்டீர். நிச்சயமாக நம்மை நன்மை செய்வோருக்கு நாம் இவ்வாறே கூலி கொடுத்திருக்கின்றோம். இவ்வாறே நன்மை செய்வோருக்கு நாம் கூலி கொடுக்கின்றோம்.
நிச்சயமாக அவர் மூமின்களான நல்லடியார்களில் நின்று உள்ளவர். மேலும் நாம் அவர்களுக்கு உதவி செய்தோம். எனவே அவர்கள் தான் வெற்றி பெற்றோர்களாவார்கள் என்று அல்லாஹு தாலா குறிப்பிடுகின்றார். சுருக்கமாக சொல்கின்றேன், அந்த முகங்குப்பர கடத்தி அறுக்கக்கூடிய சூழலில் அல்லாஹ்வினுடைய இந்த கட்டளை வருகின்றது. மகனுக்கு பதிலாக இந்த ஆட்டை பலியிடுவீர்களாக என்று அல்லாஹ் சொல்கின்றான். ஆடு பலியிடப்படுகின்றது. மனிதனை நர பலியிடக்கூடிய பழக்கம் இஸ்லாத்தில் முற்றிலுமாக துடைத்தெறிக்கப்படுகின்றது. அந்த வழக்கம் இஸ்லாத்திலே இல்லை. அதற்கு பதிலாக பிராணிகளை பலியிடுவதுதான் குர்பானியை கொடுப்பதனுடைய தொடக்கமாகத்தான் இந்த நிகழ்வு அமைந்திருக்கிறது. அருமை சகோதரர்களே, இதே போன்றுதான் அன்னை ஹாஜரா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களையும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அந்த பாலைவனத்திலே எந்த விதமான புல் பூண்டும் முனையாத, எந்த விதமான நீராதாரமும் இல்லாத பகுதியிலே விட்டு சென்றார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் துஆ செய்தார்கள். அங்கே மிகப்பெரிய செழிப்பான நீர் ஊற்று வந்தது. அதுதான் ஜம்சம். அந்த நீரை தேடுவதற்காக இங்கேயும் அங்கேயும் அன்னை ஹாஜரா அவர்கள் ஓடினார்களே, அதுதான் சஃபா மர்வா குன்று. நாம் உம்ரா செய்யும் போதும் ஹஜ் செய்யும் போதும் அந்த இடங்களிலே நாம் செய்யக்கூடிய ஒரு நிலையை பார்க்கின்றோம். அதே போன்றுதான் ஹஜ்ஜினுடைய மற்ற இடங்களும் அமைந்திருக்கின்றது. இத்தகைய வரலாற்று சிறப்பு மிகுந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாற்றை நாம் சிந்திக்கும் போது இந்த குடும்ப உறவுகளை மேம்படுத்திக் கொள்வதற்கு நிச்சயமாக நாம் இந்த தினத்திலே முயற்சி எடுத்துக் கொள்ள வேண்டும். அருமை சகோதரர்களே, இன்றைய தினம் நாம் மிக மகிழ்ச்சியாக இங்கே தியாக திருநாளை கொண்டாடக்கூடிய இந்த நேரத்திலே ஊரடங்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டு காஷ்மீரிலே ஈகை திருநாளை, தியாக திருநாளை, இந்த ஹஜ்ஜி பெருநாளை மகிழ்ச்சியுடன் கொண்டாட முடியாத சூழலிலே நம் காஷ்மீரிலே வாழக்கூடிய சகோதர சகோதரிகள் பல்வேறு இன்னல்களுக்கு இலக்காக இருக்கக்கூடிய ஒரு சூழலை பார்க்கின்றோம். அது நமக்கு மிகுந்த மன வருத்தத்தை தருகின்றது. அந்த மக்களுடைய நம்பிக்கைகளை பெறக்கூடிய வகையிலே நடந்து கொள்ளாமல் அந்த மக்களை பெல்லட் குண்டுகளுடன், இப்போது மிளகாய் பொடி குண்டுகளுடன் அடித்து துரத்தினால் அவர்களுடைய அன்பை பெற்றுவிடலாம் என்று இந்திய அரசு, மோடி அரசு நினைக்குமே. ஆனால் அதைவிட பைத்தியக்காரத்தனம் வேறு எதுவுமே இருக்க முடியாது. அதுவும் இந்த தியாக திருநாள்ல முழுக்க 144 உத்தரவை பிறப்பித்து விமானம் மூலம் எல்லாவற்றையும் கண்காணிக்கக்கூடிய ஒரு பணியை செய்ய போகிறார்களாம். இத்தகைய அநீதிகள் முடிவுக்கு வருவதற்கும் காஷ்மீர் மக்களுடைய வாழ்க்கையிலே நிம்மதியும் சமாதானமும் தலை தோன்றுவதற்கும் இன்றைய தினத்திலே நாம் பிரார்த்தனை செய்வோம். அடிக்கடி முஸ்லிம்களை பார்த்து சொல்வார்கள், நீங்கள் தேசிய நீரோட்டத்திலே நேஷனல் மெயின் ஸ்ட்ரீம்ல கலந்து கொள்ள வேண்டும் என்று. ஆனால் இன்றைய தினத்திலே என்ன என்று பார்த்தால், தேசிய நீரோட்டம் இருக்கட்டும், 2 மாநிலங்களுக்கு இடையிலே ஓடக்கூடிய நீரை பகிர்ந்து கொள்வதிலேயே மிகப்பெரிய சிக்கலும் மிகப்பெரிய குழப்பங்களும் அடிதடிகளும் பேருந்துகள் எரிப்புகளும் மனிதர்கள் அடித்துக் கொல்லப்படுவதும் அடிக்கப்படுவதும் காயப்படுத்தப்படுவதும் நிகழ்வது மிகுந்த வருத்தத்திற்குரியது. தண்ணீர் மனிதனுக்கு மிக அத்தியாவசியமானது. உணவுகளை பதுக்குவதை எப்படி இஸ்லாம் தடுத்திருக்கின்றதோ அதே போன்று தண்ணீர் வளமுடையவர்கள் பிறருக்கு அந்த தண்ணீரை பதுக்குவதற்கும் மார்க்கத்திலே இடமில்லை என்ற ஒரு நிலையில கர்நாடகா தமிழகத்திற்கு தண்ணீரை திறந்துவிட மறுப்பதும், திறந்துவிட கோரி கருத்துக்களை சொல்லக்கூடியவர்கள் அங்கே அடிக்கப்படுவதும், அதுக்கு பதிலாக சீதாராமையாவுக்கோ அல்லது அங்கே இருக்கக்கூடிய ஆனந்தகுமாருக்கோ சொந்தக்காரர்களாக இல்லாத அப்பாவிகள் தமிழ்நாட்டுக்கு வரும்போது இவர்கள் கன்னடர்கள் என்று சொல்லி அவர்களை அடிப்பதும், இவை மிகவும் வருத்தத்திற்குரிய மனவேதனைக்குரிய ஒன்றாக இருக்கின்றது. இந்த பிரச்சனை சுமூகமாக தீர்ந்து தமிழக மக்களும் கர்நாடக மக்களும்
காவேரியை சரியான முறையிலே பகிர்ந்து கொள்வதற்கு இறைவன் கிருபை செய்ய வேண்டும் என்று இந்த நேரத்திலே நாம் பிரார்த்தனை செய்து கொள்வோமாக. உலகமெங்கும், குறிப்பாக பாலஸ்தீன பூமியிலே, சிரியாவிலே, இன்னும் உலகின் பிற பகுதிகளிலே இன்னல்களுக்கும் துன்பங்களுக்கும் இலக்காக இருக்கக்கூடிய மக்கள் அவர்களுடைய இன்னல் நீக்கி நிம்மதியாக வாழ்வதற்கு இந்த நாளிலே நாம் பிரார்த்தித்துக் கொள்வோமாக. அருமை சகோதரர்களே, இறுதியாக நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், அதே போன்று அன்னை ஹாஜரா அவர்களுடைய வாழ்க்கையிலிருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய படிப்பினை, எவ்வளவு பெரிய சோதனை வந்தாலும் அதை பொறுமையுடன் சகித்துக் கொள்ளக்கூடிய ஒரு மனம் இருக்க வேண்டும். அந்த பொறுமையாளர்களாக நாம் இருக்கும்போது நிச்சயமாக அல்லாஹ் நமக்கு வெற்றியை தருவார். இந்த ஈகை திருநாள், இந்த தியாக திருநாளையும் தமிழக முஸ்லிம்கள் மிகப்பெரிய ஒரு சோதனைக்கிடையிலே கொண்டாடக்கூடிய ஒரு சூழலை பார்க்கின்றோம். இந்த நாட்டினுடைய அரசியல் அமைப்பு சட்டம் இந்த நாட்டின் குடிமக்கள் எந்த மதத்தை பின்பற்றவும் அதை கடைபிடிக்கவும் அதை பிரச்சாரம் செய்வதற்கும் உரிமை அளித்திருக்கின்றது. இன்னைக்கு இந்தியாவில் பார்த்தீங்கன்னா, குறிப்பாக ஹரியானாவில் பிரியாணி கடைக்குள்ள போய், அதாவது தமிழகத்தில் தாம்பரத்திலிருந்து AN-32 என்ற இந்திய விமானப்படையினுடைய விமானம் பறந்து சென்று நொறுங்கி அதில் பயணித்த வீரர்கள் வீரமரணம் அடைந்து விட்டார்கள். அந்த விமானத்தினுடைய பாகத்தை கண்டுபிடிக்க முடியாதவர்கள் ஹரியானால மேவட்ல பிரியாணி கடைக்கு போய் அதுல மாட்டிறைச்சி இருக்கின்றதா என்று ஆராய்ச்சி செய்து கொண்டிருக்கின்றார்கள். எதை சாப்பிட வேண்டும், எதை சாப்பிடக்கூடாது என்பதை நிர்ணயிக்கக்கூடிய ஒரு ரவுடி பட்டாளம் ஆட்சி செய்யக்கூடிய ஒரு சூழலை பார்க்கின்றோம். அது வெறும் ஆட்சியிலிருந்து நீதிமன்றத்துக்குள்ளே வந்து பக்ரீத் அன்று, அதாவது ஈதுல் அல்ஹா அன்று, தியாக திருநாள் அன்று நீங்க எதை அறுக்க வேண்டும், அறுக்க கூடாதுங்கிறதுக்கான விதிமுறைகளை நீதிமன்றத்தினுடைய வாயிலிருந்து வரக்கூடிய ஒரு நிலையை பார்க்கின்றோம். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல்வேறு பள்ளிக்கூடங்களில் மாணவ மாணவிகளுக்கு கழிப்பிடம் இல்லை. கழிப்பிடம் இல்லாத பள்ளிக்கூடங்களை எல்லாம் மூடுவதற்கு உத்தரவிடாத சென்னை உயர் நீதிமன்றம் ஒட்டகங்களை அறுப்பதற்கு அறுப்பிடம் இல்லை, எனவே ஒட்டகத்தை அறுக்கக்கூடாது என்று சொல்லியிருப்பது அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிரான ஒரு செயலாக, அநீதமான ஒரு செயலாக இருக்கின்றது. இதே நேரத்தில் தமிழக அரசுக்கு இந்த நேரத்திலே ஒரு வேண்டுகோளை விடுத்து என்னுடைய உரைக்கு முற்றுப்புள்ளி வைக்கின்றேன். உடனடியாக 2 நாட்களிலே தமிழக அரசு ஒரு சிறப்பு சட்டத்தை, ஒரு ஆர்டினன்ஸை, அவசர சட்டத்தை நிறைவேற்ற வேண்டும். தமிழகத்தில் நான் சொல்ற சட்டத்துக்கு வேற எங்கேயும் போக தேவையில்லை. மிருகவதை தடை சட்டத்தினுடைய 28வது பிரிவு மிக தெளிவாக மத ரீதியான பலியிடல்களுக்கு, அது கிறிஸ்தவர்கள் செய்தாலும், முஸ்லிம்கள் செய்தாலும், இந்துக்கள் செய்தாலும் அவற்றுக்கு முழுமையான விதிவிலக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அந்த அடிப்படையில் தமிழகத்தில் முஸ்லிம்கள் ஆடுகளை வெட்டுவதற்கோ, மாடுகளை வெட்டுவதற்கோ, ஒட்டகங்களை வெட்டுவதற்கோ, மார்க்க ரீதியாக இந்த ஈகை திருநாள், தியாக திருநாளின் போது வெட்டுவதற்கோ தடை இல்லை என்ற ஒரு அவசர சட்டத்தை தமிழக அரசு உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, எல்லாம் வல்ல அல்லாஹு தாலா இந்த சோதனைகள் நிச்சயமாக நம்முடைய நம்பிக்கையை உறுதிப்படுத்தக்கூடியவையாக இருக்கின்றது. இந்த சோதனைகள் நம்மை இன்னும் புடம்போட வைக்கக்கூடிய ஒன்றாக இருக்கின்றது. இந்த சோதனைகளிலே நாம் பொறுமையை காக்கும் போது நிச்சயமாக இறைவன் அன்று இப்ராஹிமுக்கும் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கும் வெற்றியை கொடுத்தது போல, வரலாற்று ரீதியாக வெற்றியை கொடுத்தது போல நிச்சயமாக நமக்கும் வெற்றியை கொடுப்பான். எல்லாம் வல்ல ரப்புல் ஆலமீன் இந்த நாட்டில் வாழக்கூடிய அனைத்து மக்களுக்கும் மத்தியிலேயும் சகோதரத்துவமும், அதே போல அன்பும் பண்பும் கருணையும் மிகைத்து சிறப்பான ஒரு வாழ்க்கையை அனைத்து இந்தியர்களும், அனைத்து உலக மக்களும் வாழ்வதற்கு உதவி புரிவானாக. வாஹிர் தாவானா.